வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மித்தி ஃபேக்ட்ஸ் சேனல்ல வணங்கானுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஜெயமோகன் அவர்களுடைய வணங்கான் பேரே வித்தியாசமா இருக்கு இல்லையா? இந்த கதையில வரக்கூடிய வணங்கான்கிற ஒரு மனிதர் அவருடைய அப்பா ஏன் அவருக்கு வணங்கான்னு பேர் வச்சார்னு சொல்லுவாரு. அதுதான் இந்த கதையே. வணங்காவோட அப்பா கருப்பா இருப்பாரு, அதனால அவருடைய பேரு கருத்தான். அவருடைய தாத்தா ஏழாதா பிறந்தனால அவருடைய பேரு ஏலான். ஸோ இது மாதிரினா அவங்களுடைய சமூகத்துல எல்லாருக்கும் சும்மா சாதாரணமா பேர் வைப்பாங்களாம். வெறும் ஜாதினால மட்டுமே நீ ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு அடிமையோட கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனிதன் அதுல இருந்து தப்பிச்சு ஓடி போய் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. அது மூலமா ஒரு அரசாங்க வேலைக்கும் போறாரு. அப்போ அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவருடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான ஒரு சம்பவத்தை வச்சு அவருடைய பையனுக்கு வணங்கான் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படி தெரியுமா? வாங்க சொல்றேன். இந்த கதை இப்படிதான் ஆரம்பிக்கும். நான் முன்னவே சொன்ன மாதிரி வணங்கான் அப்படிங்கிற ஒரு மனிதர் அவருக்கு ஏன் வணங்கான் பேர் வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இது அவருக்கு புதுசு இல்ல. ஏன்னா எல்லார்கிட்டயுமே அவருடைய பேர் காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரா. யாராச்சும் ஒரு ஆளு வணங்கானா அதுக்கான அர்த்தம் என்ன, எதுக்காக உங்களுக்கு இப்படி பேர் வச்சாங்க, ரொம்பவே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே அவருடைய பேருக்கான வரலாறை சொல்ல ஆரம்பிச்சிருவாராம். அது என்ன கதைனா, வணங்கானுடைய அப்பா கருத்தான் தான் வணங்கானுக்கு வணங்கான் அப்படின்னு பேர் வச்சாராம். கருத்தனுடைய அப்பா பேரு ஏலான். இவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கள மதிக்கவே மாட்டாங்களாம். நாயை விட அடிமையை விட ரொம்பவே கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்களாம். மாடு மாதிரி உழைப்பாங்க, ஆனா சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க. கூழோ கஞ்சியோ தான் கொடுப்பாங்களாம். அது போக வருஷத்துக்கு 2 தடவையோ 1 தடவையோ ஒரு படி நெல் கொடுப்பாங்களாம். அவ்வளோதானா. இது போக பார்த்தீங்கன்னா அவங்க காட்டில் கிடைக்கிற கிழங்கு இதை தான் சாப்பிடுவாங்க. சரி, யாரு கீழே அவங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னா, அப்போ ஜமீன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் என்னமோ உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே தான் இவங்க அடிமையோட கேவலமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்களாம். இப்போ நம்ம வணங்காவோடைய அப்பா கருத்தான் அண்ட் தாத்தா ஏழானை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கருத்தானுக்கு 8 வயசு. அவர் பாட்டு வயல வேலை பார்த்துட்டு இருக்காரு, வயல்ல சும்மா. ஏலான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்காரு. அந்த வழியா முதலாளி வம்சத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையனா, வெறும் 14 வயசு பையனா அந்த பக்கமா போறான். அவன் என்ன நினைச்சானோ தெரியல, ஏலானை பார்த்தோன்னா அவங்க செம்ம காண்டாயிடுச்சு. மண்ணள்ளி அவட கஞ்சில போட்டுட்டு குர்ரா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம கூட வந்த அல்லக்கை அந்த ஏலானை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஏன் மடக்கு மடக்கு மடக்குன்னு கஞ்சிய மண்ணள்ளி போட்ட கஞ்சியை குடிச்சிட்டு படுத்துருவாரு. இதை பார்த்த கர்த்தானுக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கும், ரொம்பவே கோவம் கூட வரும். என்னன்னா இருந்தாலும் ஏலான் கர்த்தானுடைய அப்பா இல்லையா, தன்னுடைய அப்பா அசிங்கப்படும் போது கஷ்டப்படும் போது அவருக்கு எப்படி இருக்கும். உடனே கருத்தான் திட்டுறாரு. ஏன்பா அசிங்கமாவே இல்லையா, அவன் நம்மளை போட்டு எப்படி கேவலமா நடத்துறானே, இந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா, எதுக்காக நீ கஞ்சியெல்லாம் குடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தான் கத்துறாரு. அப்போ ஏலான் கர்த்தானை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. டே, நமக்கு சோறு போற எஜமான்டா, அப்பெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றாரு ஏலான். கர்த்தானும் சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்கவே இல்லை, அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏலான் கேட்கவே இல்லை, கர்த்தானன் தான் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இது கர்த்தானுக்கு பிடிக்கல. அன்னைக்கு நைட்டே அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. ஆனா காவல்காரங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க கர்த்தானை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அடுத்த நாள் காலையில அந்த ஜமீன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இவன் தப்பிக்க பார்த்தான் ஐயா அப்படின்னு. அவருக்கு செம கோவம் வந்துடும். ஜமீன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவனை பிடிச்சி யானை கீழே கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாருங்க, யானை கீழே அவனை கட்டி போட்டுருவாங்க. அந்த யானை அவனை எப்போ கொல்லணும்னு நினைக்குதோ அப்போ கொல்லட்டும் அப்படின்னு அந்த ஜமீன் சொல்லிடுவான். யானை கீழே கட்டி போட்டா எப்படி இருக்கும். அந்த யானை கீழே அந்த யானையோட உருவத்தை பாக்குறாரு. அவனால தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே பயமா இருக்கு. கத்து கத்துன்னு கத்துறாரு. ஒரு பக்கம் கர்த்தனுடைய அப்பா ஏலான ஒரு எரிகுழியில போட்டு பறிச்சிருவாங்க. எரிகுழினா ரொம்பவே சூடா இருக்கும். சூடை தாங்கிக்கவே முடியாது. அதுல போட்டு புதைச்சிடுவாங்க. அவரும் கத்து கத்துன்னு கத்துறாரு. ஐயா ஐயா, சின்ன பிள்ளையா விட்டுருங்க ஐயா அப்படின்னு கத்துறாரு. ஆனா அவரையும் இடுப்பளவு அதுல புதைச்சிருவாங்க. அவருக்கும் சூடு தாங்க முடியல.
நல்ல வேளை யானை வந்து கர்த்தானை மிதிக்கவே மிதிக்காது. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, யானை கீழ இருந்து கட்டியிருந்தவங்கள வந்து எடுத்துருவாங்க. அப்போ வந்து கர்த்தான் வந்து தப்பிச்சு ஓடியே போயிடுவார். திருப்பி அந்த ஊர் பக்கமே வந்து வரமாட்டாரு. இந்த தடவ கரெக்ட்டா வந்து தப்பிச்சு ஓடி போயிடுவாரு. வேற ஒரு ஊருக்கு வந்து போறாரு. சின்ன பையன் அவருக்கு யாரா என்ன தெரியும்? எச்சில் இலைய தான் வந்து சாப்பிடுறாரு. அப்போ வந்து அந்த ஊர்ல ஒரு கடையில வந்து வேலை கிடைக்குது. எச்சில் எடுக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை தான் வந்து கிடைக்குது. ஆனா அங்க கூட அவர ரொம்பவே கேவலமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படின்னா, கடைக்குள்ள வந்து அவர் வரக்கூடாது. பின்வாசல் இருக்காரு இல்லையா? அது வழியா தான் வரணும். பாத்திரம் கழுவணும். சாப்பாட கூட அவர் வந்து தொடக்கூடாது. மிஞ்சி போனா அவங்களே வந்து குடுப்பாங்க. அங்க கூட ரொம்ப ரொம்ப கேவலமா தான் ட்ரீட் பண்றாங்க. ஆனா அவருக்கு அது பெருசா தெரியல. சந்தோஷமா தான் இருக்காரு. ஏன்னா, அவருக்கு சாப்பிட சாப்பாடு கிடைக்குது இல்லையா? அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு. அப்போ அவராவே எழுத படிக்க கத்துக்கிட்டு பேப்பர்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடைக்கு வந்த ஒரு டீச்சர் வந்து அத பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. "எப்படி உனக்கு தெரியும்? எங்க படிச்ச?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் எங்கேயும் படிக்கல. நானா கத்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? நீ வந்து பரீட்சை எழுதலாமே! இந்த பரீட்சைலாம் எழுதுடா" அப்படின்னு சொல்றாங்க. அவரு சும்மா எழுதுறாரு. பாஸ் ஆயிடுறாங்க. இப்படி படிப்படியா அவர் வந்து பாஸ் ஆக சொல்றாங்க, "இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து நீ ட்ரை பண்ணு" அப்படின்னு. அவரும் வந்து அதுக்கு படிச்சு பாஸ் பண்ணிருவாரு. அப்போ அவர் வந்து ஒரு டீ கடையில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டீ கடைய வந்து கோர்ட் கிட்ட தான் வந்து இருக்கும். அந்த கோர்ட்ல நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான வக்கீல் வந்து இருப்பாரு. அவரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்த சேர்ந்தவங்க தான். வக்கீல்னா யாரு? நீதிக்காக போராடுறவங்கனால. ஆனா அவருக்கான நீதியே கோர்ட்ல வந்து இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சேர் வந்து போட்டிருப்பாங்க வக்கீல்களுக்கெல்லாம். ஆனா தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு வேற மாதிரி சேர் வந்து போட்டிருப்பாங்க. அந்த சேர் எல்லாம் நேசமணி தூக்கி போட்டுருவாரு. மாஸ் காட்டுவாரு. எல்லாருமே நேசமணிய பார்த்து பயப்படுவாங்க. சூப்பரான வக்கீலா வந்திருப்பாரு. நீதிக்காக போராடுவாரு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கான போராடுவாரு. இதெல்லாம் பார்த்து கர்த்தான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிடுவாரு. அவருக்கு நேசமணினா ரொம்பவே பிடிக்கும். நேசமணி மாதிரி தைரியமா இருக்கணும், நேசமணி மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தான் ஆசைப்பட்டுட்டே வந்திருப்பாரு. அதே மாதிரி கஷ்டப்பட்டு கர்த்தான் வந்து படிச்சு அந்த நில அளவையார் அந்த வேலைக்கும் செலக்ட் ஆயிடுவாரு. வேற ஒரு ஊருக்கு வந்து அவர வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஊருக்கு வந்து போறாரு. ஆஃபீஸ சுத்தம் பண்ணி அங்கேயே வந்து அவர் இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அங்க கூட அவர யாருமே வந்து மதிக்கல. அவருடைய சாதினால. அவர் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர். இருந்தாலுமே கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆயிருந்தாலும், கவர்மெண்ட் ஆஃபீஸா இருந்தாலுமே யாருமே வந்து அவர வந்து மதிக்கல. ஒரு மாதிரியா தான் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜமீன் வந்து கூப்பிடுவாரு. அவர வர சொல்லி கூப்பிடுவாரு. இவர் வந்து ஒரு ஆஃபீசர் இல்லையா? எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு? தலப்பாலாம் வச்சுட்டு, கோட்லாம் போட்டுட்டு, வேட்டிலாம் கட்டியிருப்பார் இல்லையா? அது மாதிரி ஜமீன பார்க்க வந்து போறாங்க. அவர பார்த்த ஜமீனுக்கு செம்ம கோவம். அவன் எப்படி அந்த மாரி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லி, அவர் ரொம்பவே கேவலமா ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சுர்றாரு. இத பார்த்த அவருக்கே ரொம்ப வந்து அசிங்கமா போயிடும். என்னடா இது! கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கோம். இப்போ கூட நம்ம மதிக்க மாட்றாங்களே அப்படின்னு. அந்த ஜமீனே சரியான ஃப்ராடு. கவர்மெண்ட்டுக்கே தெரியாம நெறைய நிலத்த ஆட்டைய போட்டு தப்பா கணக்காட்டி வந்து வச்சிருப்பான். ஆனா, இவன் வந்து கர்த்தான ரொம்பவே கேவலமா வந்து ட்ரீட் பண்ணிடுவான். கர்த்தானுக்கு செம்ம கோவம் வந்துரும். என்ன பண்ணுவாரு, ஒரு நோட்டீஸ் மாரி குடுத்துருவாரு. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சரியான அந்த எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். இல்ல அப்டின்னா நான் ஆக்ஷன் எடுத்துருவேன் அப்டின்னு சொல்லி நோட்டீஸ் குடுத்துருவாரு. இத கேட்ட ஜமீன் சும்மா இருப்பாரா? துப்பாக்கி தூக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து வந்துருவாரு. சுட சுட வருவாரு. ஒவ்வொரு அடியா எடுத்து வைப்பாரு. அப்போ கருத்தா என்ன சொல்லுவாரு தெரியுமா? "நீ சுட்டுக்கோ. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா என் ஆஃபீஸ்க்கே வந்து என்ன நீ வந்து சுட்டதுக்கு நீ தான் வந்து வெள்ளைக்காரனுக்கு பதில் சொல்லியாகணும்" அப்படின்னு. அதாவது அப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. ஸோ வந்து பிரிட்டிஷ் பீரியட் தான். அப்போ நீ தான் வந்து வெள்ளைக்காரன் துரைக்கு வந்து பதில் சொல்லியாகணும். என்ன சுட்டா உன்ன வெள்ளைக்காரன் சும்மா விட்டுருவான்னு நெனைக்கிறியா? நான் இப்போ அவனுடைய ஆஃபீசர். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கருத்தான் வந்து சொல்லிடுவாரு. இத கேட்டு ஜமீனே வந்து ஆடி போயிடுவாரு. இந்த சீன் நான் சொல்லும்போது சாதாரணமான இருக்கும். ஆனா படிக்கும்போது எனக்கெல்லாம் சரியான கூஸ் பம்ப்ஸ் வந்து ஆச்சு. புக் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. என்னடா இப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க. எனக்கு அழுகலாம் வந்துரும். கண்டிப்பா அறம் தொகுப்புல இருக்கக்கூடிய எல்லா சிறுகதைய படிக்கும்போதுமே அழுகை வந்து வரும். அது அசிங்கப்படும்போது எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அழுகலாம் வந்து வந்தது. ஆனா இந்த சீன் அப்படியே புல்லரிச்சிருச்சு. செம்ம கூஸ் பம்ப்ஸா வந்து இருக்கும் இவரு சொல்லும்போது. ஜமீனே வந்து பயந்து ஓடி போயிடுவான். ஜமீன் வந்து சொல்லுவான்.
இந்த ஆஃபீஸ்ல இருக்க வரைக்கும் தான்டா உனக்கு பாதுகாப்பு, நீ வெளியே வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா கருத்தானா போடு தள்ளலாம் அப்படின்னு ஆஃபீஸ்க்கு வெளியே நிறைய பேர் காத்துட்டு வந்து இருப்பாங்க. ஆனா கருத்தான் ஆஃபீஸ் விட்டு வெளியே வரமாட்டாங்க. பல நாள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து இருப்பாரு. சாப்பாடு எல்லாமே அங்கேயே செஞ்சு அங்கேயே வந்து சாப்பிட்டு இருப்பாரு. ஆஃபீஸ் விட்டு வெளியே போகவே மாட்டார். போனா அவரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இல்லையா? சரி இனி எத்தனை நாளா ஆஃபீஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வந்து வரும். நேசமணி இருக்காங்க இல்லையா? நேசமணிக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுவாரு. இந்த மாதிரி நடந்துருச்சு. என்ன பண்றது? உங்க உதவி எனக்கு வந்து வேணும் அப்படின்னு லெட்டர் எழுதி போடுவாங்க. லெட்டர் நேசமணி கைக்கு போன உடனே நேசமணி மாசா பயங்கரமா ஒரு சம்பவம் வந்து பண்ணுவாரு. கையில வந்து அருவாளு, வேல் கம்புலாம் வச்சுக்கிட்டு நெறையா பேரு வந்து வருவாங்க. கொட்டு, ட்ரம்ஸ்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு வந்து வருவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் நடுவுல நேசமணி யானை மேல வந்து வருவாரு. வந்து "கருத்தான் வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. கருத்தானுக்கு ரொம்பவே சந்தோஷமா வந்து போயிடும். "யார்றா உன்ன என்னடா சொன்னது? வாடா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கருத்தான தூக்கி யானை மேல உட்கார வச்சு, அந்த ஊர் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சு ஜமீன் வீட்டுக்கே போவாரு. கதவெல்லாம் உடைச்சிட்டு ஜமீன் வீட்டுக்குள்ள போயி உனக்கு மட்டும் ஆள் இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கும் ஆள் இருக்கு. உன் ஊர்லயே இவ்வளோ ஆள இறக்கியிருக்கேன் பாத்தியா? நினைச்சா நான் எவ்வளோ ஆள வேணாலும் இறக்க வேண்டா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவன் வந்து ஒரு ஆஃபீஸர். ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லனா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. ஜம்மிலாம் பயந்து போயிடுவான். ஏன்னா, செம்ம சீனா இருக்கும். அந்த யானை மேல நேசமணி, நேசமணி வந்து கருத்தான உட்கார வச்சு, ஜமீன் வீட்டுக்கு போய் மாசா சம்பவம் பண்ணிட்டு, ஊரே வந்து ரவுண்ட் அடிச்சு, மறுபடியும் ஆஃபீஸ்லயே வந்து இறக்கி விட்டுருவாரு. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் இல்லையா? ஓகே இவனுக்கு வந்து ஆள் இருக்கு. இவன் ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா, இவனுக்காக பழி வாங்குறதுக்காக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயந்துருவாங்க. எல்லாருமே வந்து ரொம்பவே பயந்து கர்த்தான பார்த்து ஒரு மரியாதை, பயம் வந்து வர ஆரம்பிச்சிரும். கர்த்தான் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறமும் அவரு வந்து ரோட்லயோ, தெருவுல நடந்து போகும்போது கூட அவருக்கு யானை மேல போற மாதிரி கம்பீரமா வந்து இருக்குமா. ஏன்னா, அந்த அளவுக்கு மாஸா ஒரு சம்பவம் வந்து அன்னைக்கு வந்து நடக்கும். படிக்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கருத்தான யாருமே வந்து தொந்தரவே பண்ண மாட்டாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வந்து பிறக்கும். அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு நேசமணிய வந்து பார்க்க போவாங்க. அப்ப நேசமணி வந்து குழந்தைய வாங்கிட்டு, "பேர் என்னடா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. "வணங்கான்" அப்படின்னு கருத்தான வந்து சொல்லுவாங்க. அதோட இந்த புக் வந்து முடிஞ்சிரும். நல்ல ஃபீல் குட் புக்கா வந்து இருக்கும். ஜாதிய அடிப்படையா வச்சு தான் இந்த கதைய வந்து எழுதியிருப்பாங்க. ரொம்பவே குட்டியா இருந்தா இந்த ஒரு புக் வந்து இருக்கும். சிறுகதை தான் இல்லையா? ஈஸியா வந்து படிச்சு முடிச்சிடலாம். ஒரு மோட்டிவேஷன், கூஸ் பம்ப்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா, ஒரு ஜாதிய மட்டுமே காரணம் காட்டி ஒடுக்கப்பட்டவர்கள ரொம்பவே கேவலமா வந்து அப்போ ரொம்பவே வந்து அப்போ அதிகமா வந்து இருக்குமா. அதுலருந்து அப்படிப்பட்ட சமூகத்துலருந்து ஒருத்தவங்க வெளிய வந்து படிச்சு, வாழ்க்கையில முன்னேறுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா? அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் ரொம்பவே அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. நல்ல கூஸ் பம்ப்ஸா வந்து இருக்கும். கண்டிப்பா நீங்களும் படிச்சிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மித்தி ஃபேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.